சபாத்தும் என்றும் கிடைக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பேரருள். இந்த பெற்றவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கிறோம். நம்ம எல்லாம் அழைத்து வந்து ஒரு அருமையான மஜ்லிஸில் உட்கார வைத்திருக்கிறார்கள். இந்த மஜ்லிஸை சாதாரண மஜ்லிஸில் நின்று விடாதீர்கள். இது ஒரு துஆவுடைய மஜ்லிஸ். துஆ செய்வதற்கு தான் நாம் வந்திருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறோம், நீங்கள் துஆ செய்ய மாறுங்கள் என்று கூப்பிட்டார்கள். துஆவுக்கு நாம் வந்திருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் சிறந்த ஒரு செயல் இருக்கிறது என்று சொன்னால் துஆ மட்டும்தான். அந்த துஆ கேட்க தான் நம்ம வந்திருக்கோம். அதுவும் ஒரு சிறந்த துஆ. இந்த துஆவை தர வேண்டியதும் இல்லை. ஆனால் திருமண பத்திரிகை எல்லாம் ஓதுது. திருமண பத்திரிகை திறந்தா அந்த துஆ அந்த பத்திரிகை ஓதுது தவிர நாம ஓதுறதில்லை. பெரிய நஷ்டம் நமக்கு தான். பொது மாப்பிள்ளை பார்க்கறது பாருக்கெல்லாம் உள்ளங்க சொன்னா என்ன கொஞ்சிட போறோம். அந்த பறக்கத்தை நமக்கு கிடைக்க போகுது. ஆனால் தயவு செய்து பத்திரிகை போட வேண்டாம் என்று என்னோட தாழ்மையான கருத்து. ஏன்னா அது போட ஏன்னா அது யாரும் மாறுகிற பொருள் தூக்கி போட்டுருப்பாங்க, பிரிச்சுடுவாங்க. வறுமையான ஆயிரத்துக்கெல்லாம் போடுறீங்க, பிஸ்மில்லா வைக்கிறீங்க, ஸ்டிக்கர்லாம் போட்டுறீங்க. இதெல்லாம் தேவையா நமக்கு? யாரும் பாதுகாத்தா வச்சா பரவாயில்லை. யாரும் பாதுகாத்து யாரும் வைக்க போறதில்ல. திருமணம் தூக்கி போட்டுறாங்க, கிழிச்சு போட்டுறாங்க. அந்த ஸ்டிக்கர்லாம் கார்டில் போடும்போது நமக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா அல்லாஹ் ரசூல் பேரெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த நேரத்தில் தானே நான் கேட்கிறேன், அல்லாவுக்கா வேண்டி இந்த மணமக்களுக்கு பாருங்க அப்படியே மாப்பிள்ளை மட்டும் தான் இங்கே இருக்கிறாரு. மாப்பிள்ளை அவருக்கு பறக்க கிடைக்கும். மாப்பிள்ளைக்கு மட்டும் சொல்றாரு, இந்த சமுதாயத்தில் பெண் வந்துடக்கூடாதுன்னு அன்றைக்கு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அரசியல் திருமணங்கள்ல பாத்தீங்கன்னா பெண் பக்கத்திலே நிற்கும். அரசியல்வாதிகள் பெரும்பெரும் கல்யாணத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பெண் பக்கத்திலே நிற்கிற கல்யாணம் நடைபெறுது. அது கூடவே கூடாது, ஏன்னா கொண்டு வரக்கூடாதுங்க. அதனால மாப்பிள்ளைய உடனே பறக்க கிடைக்கணும். அடுத்த வாரத்தில் அலைக்குமா அவங்க இருவருக்கும் பறக்க கிடைக்கணும். ரெண்டாவது தான் பண்ணுது. முதல்ல மாப்பிள்ளைக்கு, இரண்டாவது உங்க இருவருக்கும் பறக்க கிடைக்கட்டும். அடுத்து விசேஷமான துவா என்ன? வஜமா பைனகுமா பில் கைர், உங்கள் இருவரையும் நன்மையின் பக்கம் சேர்த்து வைக்கணும். இதான் முக்கியமான துவா. நம்ம மனைவி நமக்கு நன்மை ஏவணும், நாம நம்ம மனைவிக்கு ஏவணும், மனைவி நன்மைக்கு ஏவணும். அப்படி இருந்தால் அந்த குடும்ப சந்தர்ப்பம். ஏன் உங்க அக்காவை போய் பார்த்தியா, ஏன் உங்க அம்மா போய் பார்த்தியா, ஏன் அவங்க போய் பார்த்த அப்படின்னு கேட்டா நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம மனைவி நகரத்துக்கு போட்டு டிக்கெட் அவங்க வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஏன் உங்க அம்மா போய் பார்க்கல, எனக்கு பிடிக்கல. உங்க அம்மா போய் பார்க்கல, உங்க அக்கா போய் பார்க்கல, உங்க அக்கா செய்ய வேண்டிய செய்யல, இப்ப செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா நாம சொத்து போய் டிக்கெட் வாங்க வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அதனால ஒருவருக்கு ஒரு நன்மை ஏறும் இந்த துவா திருமணத்துக்கு சொல்லி கொடுத்து போயிட்டாங்க. ஆனா இந்த திருமணம் என்பது சாதாரண நினைச்சிடாங்க, எனக்கு அப்படி நினைக்கிறாங்க. நமக்கு என்ன பவர் இருக்கோ அதே போல அமர்ந்து இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வரி வாங்கிட்டு வராங்க. அந்த முதல் வரி வாங்குவதற்கு முன்னால ஏறக்குறைய 58,000 கோடி டாலர்களை நம்ம செலவு செஞ்சுட்டாங்க. 58,000 கோடி டாலர்களை அந்த சங்கீதா செலவழிச்சிருக்கிறாங்க இந்த வரியை வாங்குறதுக்காக. இந்த வரியை வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னு யார்கிட்ட கொடுத்தாங்க? மனிதர்கள் தான் கொடுத்தாங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், பணம் பெருசு இல்லம்மா, பணம் பெருசு இல்லை, குரான் தான் பெருசு. நீங்க எனக்கு குரானுக்காக எல்லாத்தையும் நீ கொடுத்துட்ட. அதனால உன் முகத்தை நான் பார்க்கணும்னு அண்ணா ஆசைப்படுறான். முதல்ல வரியை கொண்டு வந்து கொடுத்த உடனே மனைவி தான் சொன்னாங்க, மனைவி ஆலோசனை இல்லாம எதுவும் செய்யக்கூடாது. எதுவாக இருந்தாலும் இருந்தான் நன்மையா தீமை நம்ம மாற்றிக்கொள்ளலாம், சில குறைகள் இருக்கலாம். ஆனா ஒன்று நல்லா கேட்டு ஒரேடியா போயிடக்கூடாது. ஒரேடியா போயினா நஷ்டம் நமக்கு தான். ஆனா அதே நேரத்துல நன்மையை ஏவுங்க, தீமையை தடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில கடைசி நிலை இந்த உலகத்துக்கு போறாங்க. ஒரு சின்ன ரசிகர் ஒரு கேட்டுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அஞ்சுக்கு தான் போனாங்க. இப்ப அந்த அஞ்சு முடிச்சு வெளில கூட்டு வந்த உடனே இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த அன்-நாஸ யதுஹுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. இது ஆயத்து வந்ததுல 3 மாதம் பெருமாள் இருக்கிற. ஆனா எல்லா பெருமையிலையும் எல்லா நேரங்களும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலி வதூபு இலைஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் கேட்டுட்டே இருக்காங்க.
சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் என்னுடைய நான் கவனம் முடிய போது நான் போகிறேன். அல்லாஹ் சொல்லிட்டா சார் டே நீங்க தஸ்பீஹ் பண்ணுங்க. நாம 60க்கு மேல போயிட்டோம். 60க்கு மேல போனாவே நாமத்துல ஓடிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை. அப்ப நாம என்ன பண்ணணும்? அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் இத நம்ம அடிக்கடி ஓதிக்கிட்டே இருக்கிற 60க்கு மேல போனவங்களா 60க்கு மேல போய் எந்த காரணத்துனாலும் அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். சரி, இப்ப கண்மணி சல்லல்லாஹு போறாங்க இந்த உலகத்தை விட்டு போறாங்க. எங்க இருக்கிறாங்க? கண்மணி அந்த ஆயிஷாவுடைய நெஞ்சில சாஞ்சி இருக்கிறாங்க. கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுடைய நெஞ்சில சாஞ்சி இருக்கிறாங்க. இப்படி இருக்கு வாழ்க்கை. அப்ப ஆயிஷாவுடைய சகோதரர் வந்து நிக்கிறார். அது அப்துர்ரஹ்மான் இப்னு அபூபக்கர் நிக்கிறார். அவர்கிட்ட அவர் ஜேபுல மிஸ்வாக் இருக்குது. அது சல்லல்லாஹு பார்த்தாங்க. பார்த்த உடனே அந்த ஆயிஷா சொல்லிட்டாங்க மிஸ்வாக் வேணுமான்னு கேட்டாங்க. ஆமா. உடனே அண்ணன் மிஸ்வாக் தாங்க அந்த அடுத்த அப்துர்ரஹ்மான் வாங்கி அந்த மிஸ்வாக் மறுபுறத்துல நல்லா கடிச்சாங்க. ஆயிஷா கடிச்சு கொடுத்தாங்க. சல்லல்லாஹு அப்படி மிஸ்வாக் பண்ணாங்க. நல்லா இருந்தீங்க. நம்ம சந்திக்க போற ரப்ப நான் சந்திக்க போறேன். என் வாய் சுத்தமா இருக்கு. நீ மனைவி சந்திக்க போறாய் உன் வாய் சுத்தமா இருக்கு. சல்லத்துல வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க? முதலில் பழுத்து வருவாங்க. சல்லத்துல வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க? பழுத்து வருவாங்க. வேலையில செய்வாங்க. நான் என்ன வேலை செய்யணும் அதை பக்கம் விடுவாங்க. நான் துவைச்சா நான் துவைக்கிறோமாங்க. நான் காய்கறி இருக்கிறா நான் இருக்குவாங்க. வீட்டை நான் கூப்பிட்டு சொல்லுவாங்க. நான் சொல்றேன். பெருமாள் வீட்டுக்கு வந்தா அப்படி சந்தோஷமா இருக்கும். நாம வீட்டுக்கு வந்தா நம்ம மனைவி சந்தோஷம் அடையணும். நம்ம பிள்ளை சந்தோஷம் அடையணும். அது கூடு வந்துட்டாருன்னு அது கூட அல்ல. ஆனா பெருமாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நிலை எங்க இருந்து போறாங்க? இங்க இருந்து ஆயிஷாவுடைய நெஞ்சத்திலிருந்து போறாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் கற்றுத்தராங்க. அதனால இந்த மணமக்களோட வாழ்க்கையில இந்த ஒரு நசீத் எதுக்கு கேட்கிறோம்? இப்படி நம்ம வாழணும் என்பதுதான். ஏன்னா பெருமாள் வாழ்க்கை சுத்தமா தெளிவா இருக்கு. எல்லாம் தெளிவா இருக்கு. அந்த வாழ்க்கையை நாம் வாழணும் என்று முடிவு பண்ணுவோம். நிச்சயம் அல்லாஹ் தருவார். இந்த மணமக்களுக்கு எல்லாம் வர்க்கத்தை தந்தாலும் உருவானாக. மேலும் மேலும் வர்க்கத்தை கொடுத்தாலும் உருவானாக. இவர்கள் இருவரையும் நன்மை பக்கம் சேர்த்தாலும் உருவானாக. வாழ்ந்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.